ब्रह्मोपदेष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, புத்தாவதாரத்தின் அடிப்படையில் அடுத்தது திருநாமத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார் நாரத பகவான். அதான் 425வது திருநாமமாக வருகிறது. இந்த திருநாமம் விசுத்தா என்பது. விசுத்தா என்றால் மிகவும் தூய்மையானவன் அர்த்தம். ஒரு மனுஷன் நல்ல புத்தியில் இருந்த அசுரர்கள் புத்தியை கலக்கினான். மோகார்த்தம் புத்த கிருத்தியை என்று தேசிகன் சாதிக்கிறார். கள்ள வேடத்தை கொண்டு புறம் புக்கவாறும் அசுரர் உள்ளம் பேதம் செய்திட்டு ஆழ்வார். திருட்டுத்தனமா இந்த வேஷத்தை போட்டுமே அசுரர்களுடைய மனசை பேதம் பண்ணி அவர்களை நன்னரிலிருந்து வீழ்த்தி விட்ட பகவான் நல்லா இருக்கிறவன் போய் குழப்பி உபதேசம் பண்ணி கெடுக்கலாமா? அப்படி கெடுத்தவனுக்கு யாராவது நல்லவன் தூய்மையானவன் பேர் கொடுப்பாங்களா? ஆனால் இவ்வளவும் பண்ணி அவர்களை குழப்ப செய்து அவர்கள் வேத மார்க்கத்தை விட்டு போய் ஆன்டி வேதிக்க ஆகி சனாதன தர்மம் வேண்டாம், அதை நாங்கள் வெறுக்கிறோம், அதை அழிக்கணும் ஒழிக்கணும் சொல்றவர்களாக்கி விட்டான். இத்தனையும் பகவான் எதற்கு செய்தான்? அசுரப்பிரதிகளான அவர்கள் வேத நெறியில இருந்து வேத பெனிஃபிட்டை பெற்றுவிடக்கூடாது. இதுல பெரிய கேள்வி ஒருத்தர் கேட்கிறார், யாரான்னு ஒருத்தன் நல்ல நெறிக்கு வரமாட்டானான்னு நினைக்கிற பகவான் நல்ல நெறி இருந்தவங்களே நன்னறியை விட்டு விலக்குவது நல்லதா? இப்படி எம்பெருமான் செய்யலாமா? காத்துன்றாங்க பகவான், யாரேனும் நன்னறிக்கு வரமாட்டீர்களா என்று அப்படிலாம் சொல்றீங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்குது. இந்த கதையும் சொல்றீங்க நீங்க. அசுரர்கள் மனத்தை கலைத்து அவர்களை நன்னறியிலிருந்து தீய நெறியில போகும்படியா பண்ணிட்டான். அது பெருமையா வேற சொல்றீங்க, அது ஒரு அவதாரமா சொல்றீங்க. அதை திருவேங்கடான் சன்னிதானத்துல டெய்லி அர்ச்சனையும் பண்றீங்க. இது எம்பெருமானுக்கு புகழா இகழ்ச்சியா? இது ரொம்ப நுட்பமாக நாம் ஆராயணும் இந்த இடத்துல. அதாவது சில அசுரர்கள் நல்லது செஞ்சார்கள். அந்த நல்லது செஞ்சதுனால ஒரு நல்லவர் இருந்தா கூட எல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி அசுர கூலமே சௌக்கியமா இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல அசுரர்கள் செய்யற பிழையெல்லாம் இவர்கள்
நிறை செய்து அசுரர்களுக்கு இன்டைரக்டா ப்ரொடெக்ஷன் கொடுத்தார்கள். இவர்களை கவச்சமாக வைத்துக்கொண்டு அசுரர்கள் தீயவர்கள் இன்னும் நன்கு பிழைத்தார்கள். அதனால் இந்த கவச்சத்தை ஒழிக்க வேண்டி வந்துவிட்டது. எனவே மற்றவர்கள் மனம் கெட இந்த நல்ல அசுரர்கள் கூட மாறும்படியாக பகவான் ஏற்பாடு செஞ்சான். ஆனால் அதே சமயத்திலே அந்த நல்லவர்களாக இருந்த அசுரர்கள் அவர்கள் வெளியே விட்டு தப்ப செய்தது இவனானாலும் அதுவரை அவர்கள் செய்த நல்லதுக்காக அவர்கிட்ட பெரிய பெரிய ஆள்களை உருவாக்கி கொடுத்தான். பிரகலாதன் ஒருவனை உருவாக்கி கொடுக்கலையா? மகாபலியை உருவாக்கி கொடுக்கலையா? இதெல்லாம் எம்பெருமான் பண்ணினான். அவர்களுக்கு ஏற்றத்தையும் கொடுத்தான். விபீஷணனை உருவாக்கினான். விபீஷணனை சிரஞ்சீவி ஆக்கினான். என்னுடைய பெயர் உள்ள வரைக்கும் இந்த ராஜ்யம் உனக்குன்னா இதே அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். அதில் மேலிருந்த வாரியாக நாம் சட்டென்று கதையை பார்த்து விட்டு எம்பெருமான் இப்படி தப்பு செஞ்சுட்டான்னு நினைக்க வேண்டாம். ஆனால் ஒன்றும் அவன் அப்படி தப்பு செஞ்சான்னு சொல்றவர்கள் கூட அவனை எம்பெருமான் தூய்மையானவன் ஒத்துக்கிறாங்க. அதான் அதிசயம். நான் என்ன பண்ணினாலும் நம்மளை தூய்மையானவன் ஒத்துக்காத ஜனங்கள் இவன் என்னதான் பண்ணினாலும் அவனை தூய்மையானவன். அதுதான் சுவாமி அவருடைய ஆச்சரியமான பண்பு. சில பேர் அப்படி இருப்பாங்க. வாத்தியார்கிட்ட ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க அந்த காப்பி அடிச்சா கூட வாத்தியார் அவனை சொல்லுவார், அந்த பையன் காப்பி அடிக்கல சார், அவன் சரியா போடுறானான்னு பார்த்து அவனை திருத்துறதுக்காக அவன் பேப்பரை பார்க்குறாரு சார் அப்படின்னு அப்படி சோப் போட்டு வச்சிருப்பாங்க வாத்தியார். அதிர்ஷ்டசாலியான மாணவர். ஆனால் எம்பெருமான் அவனுக்கு இயற்கையாகவே ஒரு பெரிய தன்மை இருக்கு. அவனுக்கு அசுத்தி எனப்படவே படாது. அசுத்தமான செயல்கள் செய்தார். அது எப்படிங்க அவனுக்கு மட்டும் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? அல்வாக்கிறது தான் சொல்லலாம். ஒரு அல்வா கொடுத்துருமா உங்களுக்கு? எனக்கு இது இப்படி திடீர்னு விகடேஸ்வரத்தில் அல்வா கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிட்டிங்களேன்னா, அதாவது நண்பர் ஒருவர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனாராம். போன பொழுது அவங்க வீட்டில் வீட்டு அல்வா கோதுமை அல்வா பண்ணியிருந்தாங்க. நம்ம நண்பருக்கு கோதுமை அல்வா டிஃபனாக கொடுத்தாங்க. ஒரு தட்டில் வாழை இலைக்கீரை, இலையில வந்து அல்வா அப்படி பார்த்துன்றா அப்படியே அந்த காலத்தில் லிரிக் சோப்புன்னு ஒன்று அதை பார்த்தா அப்படியே மூஞ்சியே தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது அல்வா. அது அழகாக ஸ்கொயரில் கட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அதுக்கு அங்கங்கே வானத்தில் நட்சத்திரம் தெளிக்கிற மாதிரி முந்திரி பருப்பு பிட்டாக தெரிச்சு அழகாக பண்ணி அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு அல்வா வீட்டில் பண்ணுறது சாப்பிடுங்க. இந்த ஐயா நல்லா அல்வாவை எடுத்து சாப்பிட்டு ஸ்பூனெல்லாம் கொடுக்கல. அவங்க கரண்டில் தான் கை தான் கொடுத்தாங்க. இலை அதில் கொடுத்துருக்காங்க. இலைக்கு கீழே சப்போர்ட் பிளேட். அதில் கையால் தான் எடுத்து சாப்பிட்டாரு. கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவருக்கு வாஷ் பேசியில் போய் கையில் மிக சொல்லி அந்த அம்மா சொல்லி அவர் கையில் மறைச்சு கொஞ்சம் சபீனா எடுத்து அவர் கையில் போட்டு எதுக்குன்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிட்டு கையெல்லாம் உங்களுக்கு பிசுக்காயிடுது, அந்த பிசுக்கு பொறுத்தவரை இந்த சபீனா போட்டு, இல்லைன்னா அப்புறம் மேலே துணியை தொட்டிங்கன்னா அதெல்லாம் நெய் பிசுக்கில் இருக்கும். இவர் பண்ணிட்டார், நண்பர் சொல்கிறார். உடனே சபீனா வாங்கினா நல்லா தேய்ச்சி கையில் விட்டார். மொரன்னு ஆயிடுத்து கை. அதோடு இருக்க வேண்டியதான் நம்பாள். அவர் லெவல் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாராம். எதற்குன்னு அந்தமா கேட்டுதான். இந்த நாக்கு வழியாக தானே போச்சு, நாக்குலேயும் கொஞ்சம் போட்டு அது பிசுக்கெல்லாம் பாரு. அவர் சொன்ன நாக்கில் பிசுக்கு இருக்காயா பாரியா? ஆமாம், நாக்கில் என்ன பிசுக்கு தெரியலையே. உடம்பு ஒரே உடம்புல தான் கை இருக்கு, நாக்கு இருக்கு. ஆனால் கையில் பட்சணம் போட்டால் வர வெண்ணையெல்லாம் பிசுக்காரு. நாக்குல பிசுக்கே வர்றதில்லை. அது எப்படின்னா அது நாக்கினுடைய நேச்சர். அதே மாதிரி எம்பெருமானுடைய நேச்சர் இது. அவன் அசுத்தமான காரியம் செய்தாலும் சுத்தமான காரியம் செய்தாலும் எப்பொழுதும் விசுத்தனாக தான் இருப்பான். நம்மளுக்கு தான் எச்சரிக்கை இருக்குன்னா சாஸ்திரனுக்கு அப்பாற்பட்ட எம்பெருமானுடைய தனித்தன்மை அது. அவன் புத்தனாக வந்து மக்களை மனம் குழப்பி நல்ல வழியிலிருந்து கெட்ட வழிக்கு அனுப்பிச்சாலும் அவனுக்கு நரகம் வராது இல்லையா? அவரெல்லாம் இப்படி கொடுத்துட்டு மூளையை நரகத்தை போட போகிறாங்களே, அவரை நரகம் சொர்க்கம் எல்லாருக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால இவைகள் எதுவும், இந்த மாறுதல்கள் எதுவும் எவரை அண்டாமல் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கார். அவருக்கு விசேஷமாக சிறப்பான சுத்தியை உடையவர் என்று பெயர்.
அதில் புத்தராக அவதரித்தும் தவறான பாதையை பலர் அழைத்துச் சென்றும் எம்பெருமான் தன் தூய்மை இழக்காமல் தூயவனாகவே புனிதனாகவே இருந்தான். அதுதான் அதிசயம் என்று நாரதர் வியந்து அந்த எம்பெருமானுடைய நேச்சர் எப்படி இருக்கேன்னு பாராட்டி இப்போ விசுத்தன் என்கிற திருநாமத்தை சொல்லு. இதனால் மனசில் பதிஞ்சா ஒரு விஷயம் தெரியும். அதாவது எந்த காரியத்தை நாம் செய்தால் அது பாவமாகும், அந்த காரியத்தை எம்பெருமான் செய்தால் பாபமாக. அவர் செய்கிறாரு, நாம் செஞ்சிடக்கூடாது. இதுதான் விசுத்தா என்கிற திருநாமம் நமக்கு போதிக்கக்கூடிய லெசன். அப்படி விசுத்தனாக இருக்கிறான் எம்பெருமான் என்பதை நாரத பகவான் மிக அழகாக சொன்னார். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறது. ஏவம் சபுத்த பதவீப விகாகமானகாம் வேதஸ்தேன் சிந்தனவச்சோ பகுதாபிவக்தா நோ சுத்திமேதி பகவான் கதிதோ விசுத்தகா விஸ்மாபயன் சரதி விஸ்வமசூச கிருஷ்ணகா. இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்தி கொண்டு அந்த கண்ணபிரானாகிய எம்பெருமான் திருவேங்கடமுடையான் புத்தராக அவதாரம் செய்து அழகு இது. கிருஷ்ணாவதாரத்தில் அவன் வெண்ணை திருடினான். அந்த திருட்டை யார் நினைக்கிறாளோ அவருடைய பாபத்தை அந்த திருட்டே திருட்டு போச்சு. புத்தாவதாரத்தில் இப்படிலாம் உபன்யாசம் பண்ணினான். அந்த உபன்யாசம் பண்ணியும் கூட வேத நிந்தனை பண்ணியும் எந்த விதமான தூய்மை இல்லாமல் அவனுக்கு வரல, கீழ்மை வரல. அதை நினைத்து கொண்டு விசுத்தா என்கிறார் நாரத பகவான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள், விசுத்தாய நமஹா. இதற்கு தமிழ் பாசுரம். அப்படி அறநெறி தூற்றிடுவோனும் நன்னறி தந்த நாவலனானான். எப்படி அவனுடைய தன்மை அப்படி, அதனாலே அவனே விசுத்தனாமே. நமக்கும் அந்த விசுத்தன் அனுகிரகத்தினால் தூய்மை இருக்கும்படியாக எம்பெருமான் அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்புமாக. விசுத்தாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.